எவிக்ஷன் ப்ராசஸருக்கு நாமினேட் ஆன நபர்கள் இஸ் எலிஜிபிள் டு கெட் எவிக்ட். மறுபடியும் அவருக்கு ஒரு ஓட்ட போடுறதுனால அது செல்லா ஓட்டா போகுதுங்கிற கேள்வி. போடு நாமினேஷன் வேற லெவல் செமையா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொல்லல, பிக் பாஸே சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த டைம் தான் வந்து வெளிப்படையா இந்த கேமை ஒவ்வொருத்தங்களும் எப்படி விளையாடுறாங்க, அவங்க கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஓப்பனா வந்து அடிச்சது இந்த நாமினேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஒருத்தரை தவற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது பவித்ராவா ராணவான்னு தெரியல. மத்தபடி வந்து போன வீடியோலயே நான் சொல்லிட்டேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற 10 பேர்ல 8 பேர் வந்து நாமினேஷன் உள்ளுக்கு வந்துட்டாங்க. அதுல நாமினேஷன்ல வராத ரெண்டே பெரிய தலை யார் அப்படின்னா, ஒன்னு முத்து, ஒன்னு சௌந்தர்யா. அப்பனா இவங்களுக்கு யாருமே ஓட்டு போடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போட்டுருக்காங்க. முத்து ஃபர்ஸ்ட் எடுத்து போன உடனே வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்ட போட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு யாருமே போடல. அதே மாதிரி இடையில சௌந்தர்யா நாமினேஷன் வரையில முத்து பேரை சொன்னாங்க. அதை தவிர வேற யாருமே சொல்லல. ஏன் அப்படின்னா மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சௌந்தர்யாவும் முத்தும் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா ஃபைனல்ஸ் நெருங்கிட்டோம், இவங்க ரெண்டையும் உள்ளுக்கு போட்டிருந்தா அப்படின்னா இவங்க ரெண்டும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் தெரியும். இருக்கிற ஓட்டை இவங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி போட்டுருவாங்க. எல்லாரும் நம்மளுக்கு ஓட்டு சேராதுல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி ரீசன்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னாங்களே அந்த ரீசன்ஸ் தான். அப்படி யார் யார நாமினேட் பண்ணிருக்கா அப்படிங்கறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவும் ராணவும் பண்ணாப்ல, ஜாக்லின் விசாலையும் பவித்ராவும் பண்ணாப்ல, ரயான் வந்து ராணவையும் அருணையும் பண்ணாப்ல, மஞ்சரி அருணையும் விசாலையும் பண்ணாப்ல, சௌந்தர்யா முத்துவையும் ஜாக்லினையும் பண்ணாங்க, விசால் தீபக்கையும் ஜாக்லினையும் பண்ணாங்க, அருண் மஞ்சரியும் ஜாக்லினையும் பண்ணாங்க, ராணவ் மஞ்சரியும் ராயனையும் பண்ணாங்க, தீபக் ராணவையும் பவித்ராவையும் பண்ணாப்ல, பவித்ரா தீபக்கையும் ரயானையும் பண்ணாங்க. இதுல முத்துக்குமாரனுக்கு செம கோபம். ரெண்டு ரீசன். ஒன்னு, சௌந்தர்யா இந்த நாமினேஷனுக்குள்ள வரல, எப்படியா இந்த வாரம் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணாரு. இன்னொன்னு, தானும் வந்து இந்த நாமினேஷன்ல வந்திருக்கலாம், ஒருவேளை நான் அப்படி வந்தேன்னா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வந்து பயங்கரமா வாங்கிடலாம், அது வந்து டிக்கெட் டு ஃபினாலே, இதுல விளையாட நம்மளுக்கு ஓட்டு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஈஸியா ஃபைனல்ஸ்ல போய் நம்ம வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சாப்ல. அதனால வரலன்னா டோட்டலா வந்து முத்துக்குமார் அப்செட். சௌந்தர்யாவும் அதை ஃபீல் பண்ண சொன்னாங்க. நானுமே வந்து நாமினேஷன் வந்திருக்கலாம், வந்திருந்தேன்னா மக்களை போய் சந்திச்சுட்டு வந்துடும் அப்படின்னம்னா எனக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்குமே முத்துக்குமார் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து நாமினேஷன்ல வரல. அதனால முத்துக்குமாரன் வந்து தீபக் மேலேயும் செம கோபத்துல தான் இருந்தாப்ல. ஏன் அப்படின்னம்னா கடைசி ஆளுக்கு முன்னாடி தான் தீபக் வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணாரு. அப்ப அவர் கால்குலேட் பண்ணி வந்து ஒன்னு சௌந்தர்யாவை உள்ளுக்கு இழுத்து போட்டுக்கணும், அதை ஏன் பண்ணல அப்படின்ட்டு வந்து தீபக் மேல செம கோபத்துல தான் இருந்தாப்ல. ஆனா தீபக் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு மனசுக்குள்ள யார் இருக்கோ அவங்கள தான் நான் பண்ணுவேன், இவங்க வரல அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தீபக்கோட கால்குலேஷனே வேற. ஏன் அப்படின்னா கடைசி ஒரு 4-5 வாரம் வந்து தீபக் நாமினேஷன் பண்ற ஆளுதான் வந்து கண்டினியூஸா வெளியே போய் வராங்க, சாச்சனால இருந்து ஆரம்பிச்சு. அந்த பிரகாரம் இந்த வீக் ரொம்ப வீக்கா இருக்குது ராணவும் பவித்ராவும். இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா ரெண்டு பேத்துல ஒருத்தவங்க வெளியில போயிருவாங்க அப்படின்னு அவர் ஒரு கால்குலேஷன் இருந்தது. ஆக மொத்தம் 10 பேர்ல 8 பேர் நாமினேஷன் உள்ளுக்கு வந்துட்டாங்க. இந்த 8 பேர்ல இந்த வீக் யார் ஃபைனல்ஸ்க்கே தகுதி இல்ல, இவங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.